அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது தாருஸ்ஸலாம் ஆரம்ப பாடசாலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்று கூறலாம். எமது தரம் 5A வகுப்பில், எமது பாடசாலையில் தரம் 5A வகுப்பில் கல்வி கற்கின்ற செல்வன் ஆசில் அவர்கள் ஒரு சிறியதொரு கண்டுபிடிப்பை செய்துள்ளார். அவரை நாங்கள் இந்த இடத்தில் பாராட்டிக் கொள்கிறோம். இது சம்பந்தமான விளக்கத்தினை நாங்கள் அவரிடமே கேட்டு பார்ப்போம். முதலாவதாக ஆசில் அவர்களே, நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்யுங்கள். நான் தரம் 5 கல்வி கற்கிறேன். தாருஸ்ஸலாம் பாடசாலையில். நான் சிறு வயதிலே ஆர்வத்தோடு இருந்தேன். இது கண்டுபிடிப்புகள் செய்கிறதுக்கு அப்படியே ஆர்வமாக இருந்த கண்டுபிடிப்புகள் செய்கிறதுக்கா? ஆம், மாஷா அல்லாஹ். ரைட், இன்றைக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிப்புண்டா செய்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீர்கள்? இன்குபேட்டர் இந்த கண்டுபிடிப்பேன். இதை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஆர்வம் வந்ததை நீங்களுக்கு கூற முடியுமா? சின்னத்துலேருந்து அம்மா வந்து அந்த பௌத்தெல்லாம் வாங்கி தந்த அவரை என்ன சரியான செய்யாத மாதிரி இல்லை. அவரை நானாக இருந்து அவரை நான் வந்து இன்குபேட்டர் செய்ய வந்து ஐடியா பண்ணேன். அவரை அப்புறம் கொஞ்ச நாளில் இன்குபேட்டர் செஞ்சேன். அப்புறம் அதை வந்து முட்டையெல்லாம் வச்சு குந்தி பிடிச்ச அவரை அது வந்து நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாகவே வீட்டில் செய்து பார்த்தீர்கள்? மாஷா அல்லாஹ். ரைட், இன்றைக்கு நீங்கள் இங்கே அந்த கண்டுபிடிப்பை நீங்கள் இன்றைய பாடசாலைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க. பாராட்டுக்கள் மகனே. அந்த வகையில் உண்மையிலே உங்களோட வகுப்பாசிரியர் வகையில் நானும் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். நாங்கள் எங்களோட பாடசாலை ஆசிரியர்கள் கூட உங்களை நாங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களை இந்த இடத்துல வாழ்த்திக் கொள்கிறோம். ரைட், பார்ப்போம். நாங்கள் இப்போது உங்களோட இந்த கண்டுபிடிப்பு எங்களுக்கு பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு தரணும். இது எப்படி என்ன செய்கிறீங்கன்றதை பற்றி எங்களுக்கு விளக்கம் மட்டும் தாங்க மகன். இந்த கரண்ட் வந்து இதால் வந்து இந்த மின் சப்ளையால் டிசியாக மாதிரி இந்த தேர்மோமீட்டருக்கு இந்த பல்ப்லேருந்து வயருந்து வந்து தேர்மோமீட்டரில் வந்து K0 வந்து ஜாயின் ஆகுது. அடுத்த வயர் வந்து மெயின் கரண்ட்டில் போய்த்து ஜாயின் ஆகுது. அப்புறம் இந்த ஃபேன் வயரை வந்து இங்கே 12 வோல்டேஜ்லேயும் K2லேயும் கொடுக்குது. அப்புறம் அந்த வயர் எடுத்து போய்ட்டு டிசி வயர் கனெக்ஷனில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து இந்த மெயின் சப்ளை போய்ட்டு டிசி ஆகி தெர்மோமீட்டருக்கு வழங்குது. அப்புறம் ஒன்றாக்கினா எல்லாம் தேர்மோமீட்டர் காட்டு. அப்புறம் இந்த ஃபேன் தேர்மோமீட்டர் என்னத்தை காட்டுற? இந்த ஹீட் அளவை. இந்த சென்சரில் பல்பில் கனெக்ஷன் வந்து பல்பை இந்த ஆஃப் ஆக்கி ஒன்றாக்கி வச்சு கீழே. அப்போ நீங்கள் பல்ப் பண்ண பொறுத்திக்கிறீங்க. அப்போ எங்களை பார்க்கலுமா? ஓகே, காட்டுங்க பாப்பா மகன். வெரி குட். இது எங்களுக்கு நீங்கள் இயக்கி காட்டையிலுமான்னு சொன்னால் இன்னும் விளக்கமாகிக்கும். என்ன கரண்ட்டில் கனெக்ஷனில் அந்த ஃபேன் எப்படி சுற்றுறன்றதுல இயக்கியே காட்டுங்களே கரண்ட்டில். கொஞ்சிரிங்க. இல்லை, இது என்னது எங்களுக்கு இது 28 பகை செல்சியஸா வெப்பநிலையை காட்டுறேன். எவ்வளோ வரைக்கும் மீக்கணும்? 3.7.0ல ஒன்றாகுங்க. 3.5ல வந்து ஆஃப் ஆகுங்க. அப்போ இந்த சென்சர் வந்து ஒழுங்காக இந்த ஹீட்டை வந்து சரியாக்கி கொடுக்குற முட்டைக்கு கீழே வந்து முட்டையை போட எப்படி முட்டையை போடுறோம் விலகத்தை தரையிலுமா? அந்த பிளாஸ்டிக் இந்த பேக் பேக்குள்ள விரித்து மண்ணல் கடல் மண் மேலெல்லாம் மண்ணை பரத்தணும். ரைட், ஓகே. இந்த முட்டையில் மாக்கொண்டு வச்சு அந்த மாக்கில் அப்படியே மாக்கு வைக்கிறேன்டா ப்ளஸ் மாதிரி ஒரு மாக்கொண்டு வச்சு ஏன்னதை வைக்கிற? அந்த திருப்போணுமே அடுத்த பக்கம் திருப்புறதுக்காக வேணும். இந்த பக்கம் மட்டும் அடையாளம் கண்டு கொள்றதுக்காக வேணும். மாஷா அல்லாஹ். அப்போ வச்சு அப்போ வந்து 4-7 மணிக்கு எழுந்தோடனே
ஒரு திருப்பி அடுத்த கோணம் திருப்பிட்டு அப்புறம் 12 மணிக்கு ஒன்று திருப்பிட்டு அப்புறம் 9:30 ஒன்று திருப்போம். எத்தனை மணி தேர்தல் கொடுக்க மீண்டும் கொஞ்சம் அதை ரிப்பீட் பண்ணுங்கம்மா. அந்த 7 மணிக்கு ஒன்று ரிப்பீட் திருப்பிட்டு 12 மணிக்கு ஒன்று திருப்பிட்டு 9:30 ஒன்று திருப்போம். அப்புறம் அடுத்த வேலைன்னா 7 மணிக்கு திருப்போணும். ரைட், ஓகே. இப்போ ஃபேனிங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன்னா லைட் பத்தல்ல இந்த சென்சர் அப்படி கூடனா பத்து இல்லை. ஓகே, நீங்கள் சென்சர் ஒன்றாங்க கீழே போட்டிக்கிறேன். நான் அதை வந்து ஹீட் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓ மாஷால்லா. இப்போ எங்களுக்கு கூலண்டு வருது. கொஞ்சம் சாதாரணமாக ஒரு சிறிய ஒரு ஏசி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுண்ணா. ரைட் மாஷால்லா. ரைட், ஓகே. இப்போ அதை வச்சு எவ்வளோ நேரம் நாங்கள் ஹாக்கணுமா? ஓகே, அதை மூடி எடுத்தது விளங்கப்படுத்துங்கம்மா. அதை மூடிட்டு எடுத்து விளங்கப்படுத்துங்க. இப்போ டைம் சரியா விட இவ 3.5 ஒன்றாவது இப்போ ஒன்றாவது P0 நெசிக்கொண்டு இந்த P0க்கு காட்டுவேன். அப்போ நீங்கள் வீட்டில் வந்து இந்த கோழி முட்டைகளை வைத்து இப்படி குஞ்சு பொறிக்கிற வேலையும் ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்தீங்க. மாஷா அல்லா. அப்போ உண்மையிலே ஒரு வெற்றிகரமான கண்டுபிடிப்பு தான் நாசில். உங்களை இந்த வகையில் நாங்கள் பாராட்டுறோம். அல்லாஹ் தாலா வந்து உங்களோட அறிவை மேலும் மேலும் விருத்தி செய்யணும், உங்களுக்கு பரக்கத் செய்யணும்னு நாங்கள் துவா செஞ்சு கொள்கிறோம். பாராட்டுக்கள் மகனே. இது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான உந்து சக்தி, ஆர்வம், ஆற்றல் எல்லாம் உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு தந்திக்குமென்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களோட அன்பு தாயார் வந்து திஹாரியா லசர் மத்திய கல்லூரி ஆசிரியர் அன்ஷிஃபா டீச்சர் தானே. அதோட உங்களோட தந்தையார் எங்கே கற்பிக்கிறார்? தந்தையும் ஒரு ஆசிரியர், கொழும்பு அல் நாசர் மகாவித்தியாலயத்தில் கற்பிக்கிறார். மாஷா அல்லா. அவங்களுக்கு உங்களோட அந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்த அந்த ஆர்வம், அதாவது நான் நினைக்கிறேன் இருவரும் விஞ்ஞான ஆசிரியர்கள்ன்றதுனால உங்களுக்கு இந்த துறையில் உங்களை ஈடுபடுறதுக்கான ஆர்வம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மாஷா அல்லா. நீங்கள் இன்னும் பல கண்டுபிடிப்புகளை செஞ்சு மேலும் வளரணும் என்று நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனைகள் புரிந்து கொள்கின்றோம். ஜஸாக்கல்லா மஹன் ஆசிர்.